கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தின் ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அவர் நித்தமும் நம்மை நடத்துவார். பரிசுத்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன். அவர் எப்போவுமே மாறாதவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் என்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்மை நித்தமும் நடத்துவார். அதனால் நமக்குள்ள ஒரு பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். பல வேளைகளில் பல சூழ்நிலைகளில் நமக்குள்ள ஒரு கலக்கம் வருகிறது. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குதே, என் மகளுடைய திருமண காரியம் இருக்குதே, என் பிள்ளையோட கல்வி காரியங்கள் இருக்குதே, என்னுடைய தொழிலில் நஷ்டத்திற்கு மேலே நஷ்டம் வந்து கொண்டு இருக்கிறதே, என்னுடைய எதிர்காலத்தை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்ற பல கேள்விகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை அச்சுறுத்துகிறது. இதை எப்படி போகிறோம், எப்படி இதை கடந்து போகிறோம் என்ற கேள்விகள் எல்லாம் நமக்குள்ளாக எழும்பி ஒரு கலக்கத்தை உண்டாக்குகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர் நம்மை நித்தமும் நடத்துவார். எப்படி நடத்துவார்? வேதவசனம் சொல்லுது, அவர் பள்ளத்தாக்குகளின் ஊட நடந்தாலும் அவர் நம்மோடு கூட என்ன செய்வார், வருவார். சங்கீதம் 23 அதுதான் சொல்லுது, நம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் ஒரு மந்தையை ஒரு மேய்ப்பன் மேய்க்கிறது போல நம்மை மேய்ப்பாராம். ஒரு நல்ல மேய்ப்பன் அவர். நம்ம எப்படி நடத்தணுமோ அப்படியே நடத்துவார். எந்த ஒரு பொல்லாப்போ எந்த ஒரு தீமையோ நம்முடைய வாழ்க்கையில் வராது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒரு ஆட்டுக்குட்டியை ஓநாயுடைய சிங்கங்களுடைய வாய்க்கு தப்புவிக்கிற தேவன் நம்மையும் எல்லா விதமான தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காத்து கொள்வார். நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படியே நடத்துவார். கடந்த நாளில் நடத்தினார், இந்த நாளிலும் நடத்துவார், வரக்கூடிய நாளிலும் அவர் நடத்துவார். அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எதிராளிகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் அவருக்கு ஜெயம் கொடுத்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவருடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அதனால தான் அவர் சொன்னார், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.